ஃப்ரெண்ட்ஸ், ஊழியத்தில் நான் பார்த்த ஒரு விஷயமும் அதுக்கான ஒரு விடை நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒரு உண்மையான சத்தியத்தை பற்றியும் ரொம்ப நாளாக என் ஹார்ட்டில் ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி பார்த்தாலும் அந்த போராட்டத்துக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் பிப்ளிக்கலாக நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை வச்சிருக்கிறார். அப்படி ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10:4 இப்படியாக சொல்லுகிறது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலமுள்ளதா இருக்கிறது. இந்த வசனம் சின்ன வயசுல நான் படிச்சிருக்கிறேன். பட் ரீசன்ட் டேஸா ஆண்டவர் அதோட ஆழமான அர்த்தங்களை என்கிட்ட சொன்னதான் கூட சொல்றேன். ஒரு கோட்ஸ் நான் வாசித்தேன். A strong hold is not a demon sitting on your shoulder, it is a lie sitting in your logic. when I see this, இதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய ரொம்ப என்னை யோசிக்க வச்சிச்சு. ஒரு வலுவான கோட்டை என்பது உங்கள் தோளில் உட்காரும் பிசாசு அல்ல, அது உங்கள் சிந்தனை உள்ளே உட்காரும் ஒரு பொய். எனக்கு நல்லா தெரியும். நான் நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் நிறைய பேரோட பழகும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், முக்கால்வாசி பிரச்சனைக்கு பிசாசு சில இடத்துல காரணமாக இருக்கிறது இல்லை. ஒரு 25% பிசாசு காரணமாக இருந்தாலும் மீதி 75% பிரச்சனைக்கு பிசாசு சொன்ன ஒரு பொய் அவங்களுடைய தாட்டில் போய் உட்காந்துருது. ஒரு லாஜிக், அவங்க யோசிக்கிற விதத்தை பிசாசு கண்ட்ரோலிங்கில் வச்சிருக்கிறான். அது மாதிரி நெகட்டிவாக யோசிக்க வைக்கிறது, ஏதோ ஒரு பொய்யை அவங்க நம்பி வாழ்க்கையவே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, யங் பீப்புள் என்னை நேசிக்க யாரும் இல்லை, இந்த பொய்யை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரியவங்க கூட நான் பார்த்துருக்கேன், என்னை நேசிக்க யாரும் இல்லை, இது பயங்கரமான ஒரு பொய், எனக்குன்னு யாரும் இல்லை, இதெல்லாம் வேற லெவல் பொய். இந்த ஒரு பொய்யை நம்பியே வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்த நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஆண்டவரால் தீர்வு கொடுக்க முடியாது, ஆனால் ஆண்டவரால் உதவி செய்ய முடியும். நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இந்த எண்ணத்தை மாற்றி அமைக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இந்த போராட்டங்களை நீங்கள் யுத்தம் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணணும். சில விஷயத்துக்கு ஆண்டவர் டெலிவரன்ஸ் கொடுப்பார், சில விஷயத்துக்கு நீங்க ஃபைட் பண்ணணும். இப்படி எண்ணங்கள் வரும்பொழுது இதை எப்படி மேற்கொள்ள, அதுக்கு தான் சர்வாயுத வர்க்கத்துல ட்ரூத், உண்மைங்கிற வாழ ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுக்கிறார், கொடுத்துருக்கிறார். இப்ப பிசாசு சொல்றான், உங்களை நேசிக்க யாரும் இல்லை, உனக்கு யாருமே இந்த உலகத்துலனா நீங்க ஒன்ன சொல்லணும், என்னை நேசிக்க ஆண்டவர் அநேகரை கொடுத்துருக்கிறார், தேவ பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நீ சொல்ற பொய்யை நான் நம்ப மாட்டேன். இப்படி ஒரு 10 முறை சொல்லி பாருங்க, அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு உங்க அரண்களை கர்த்தர் என்ன செய்வாரு, அப்படி உடைச்சு போறாரு. இப்படி உங்களுடைய சிந்தையில இருக்கிற அரண்னாலதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கிறீங்க, அடுத்து எல்லைக்கு போக முடியாத நிலைமையில இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு யுத்தம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். யுத்தம் பண்ணி ஜெயம் அடைங்கள். காட் பிளஸ் you.